ஓம் சாந்தி. இன்றைய முரளி 22 டிசம்பர் 24. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் 1733 மதுபன். சதா சுயமரியாதையில் இருந்து மரியாதை கொடுத்து ஒத்துழைப்பு கொடுத்து அனைவரையும் சக்திசாலியாக மாற்ற வேண்டும். இன்று பாக்கிய விதாதா பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியிலும் பாக்கியத்தின் 3 ரேகைகளை பார்த்து கொண்டு இருக்கிறார். 1. பரமாத்மா பாலனியின் பாக்கியவான் ரேகை. 2. சத்திய டீச்சரின் உயர்ந்த படிப்பின் பாக்கியவான் ரேகை. 3. பிரகாசித்து கொண்டிருக்கும் ஸ்ரீமத்தின் ரேகை. நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளின் நெற்றியில் 3 ரேகைகளும் மிக நன்றாக பிரகாசிக்கின்றன. நீங்கள் எல்லோரும் கூட உங்கள் 3 பாக்கிய ரேகைகளை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் தானே. எப்போது பாக்கிய விதாத்தா குழந்தைகள் உங்களுக்கு தந்தையாக இருப்பாரோ அப்போது உங்களை தவிர வேற யாருக்கு உயர்ந்த பாக்கியம் இருக்க முடியும்? உலகில் அநேக கோடி ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த கோடிக்கணக்கானோரில் இந்த குடும்பத்தின் 6 லட்சம் எவ்வளவு குறைவாக இருக்கிறது? கோடியில் சிலராக இருக்கிறீர்கள் தானே. அப்படி ஒவ்வொரு மனித வாழ்விலும் பாலனை, படிப்பு, உயர்ந்த வழி ஆகிய 3 அவசியமாக இருக்கின்றன. எனினும் இந்த பரமாத்ம பாலனைக்கு தேவ ஆத்மாக்கள் மற்றும் மனித ஆத்மாக்களின் வழி, பாலனை, படிப்பிற்கும் இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. அவ்வளவு உயர்ந்த பாக்கியம் உங்கள் எண்ணத்திலும் இருக்கவில்லை. ஆனால் இப்போது பெற்றுவிட்டேன் என்று ஒவ்வொருவரும் உள்ளமும் பாடுகிறது. பெற்றுவிட்டீர்களா அல்லது பெற வேண்டுமா? என்ன சொல்வீர்கள்? பெற்றுவிட்டீர்கள் தானே. தந்தையும் அப்படிப்பட்ட குழந்தைகளின் பாக்கியத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். ஆகா பாபா ஆகா என்று குழந்தைகள் சொல்கிறீர்கள். ஆகா குழந்தைகளே ஆகா என்று தந்தை சொல்கிறார். அவ்வளவுதான். இந்த பாக்கியத்தை நினைவில் மட்டும் வைக்கக்கூடாது, ஆனால் சதா நினைவு சொரூபமாக இருக்க வேண்டும். சில குழந்தைகள் மிக நன்றாக யோசிக்கிறார்கள், ஆனால் யோசிக்கும் சொரூபமாகாதீர்கள். நினைவு சொரூபமாகுங்கள். நினைவு சொரூபமே சக்தி சொரூபம். யோசனை சொரூபம் சக்தி சொரூபம் இல்லை. பாப்தாதா குழந்தைகளின் பலவித லீலைகளை பார்த்து புன்னகைத்து கொண்டு இருக்கிறார். ஒரு சிலர் யோசனை சொரூபமாக இருக்கிறார்கள், நினைவு சொரூபத்தில் சதா இருப்பது இல்லை. சில நேரம் யோசனை சொரூபம், சில நேரம் நினைவு சொரூபம். யார் நினைவு சொரூபத்தில் இருப்பாரோ அவர் நிரந்தரமாக நேச்சுரல் சொரூபத்தில் இருப்பார். யார் யோசனை சொரூபத்தில் இருப்பாரோ அவர் முயற்சி செய்ய வேண்டி இருக்கும். இந்த சங்கம யுகம் உழைக்கும் யுகம் அல்ல, அனைத்து பிராப்திகளையும் அனுபவம் செய்யும் யுகம். 63 பிறவிகள் உழைத்தீர்கள், ஆனால் இந்த நேரம் உழைப்பின் பலனை பெறும் யுகமாக, அதாவது நேரமாக இருக்கிறது. தேக உணர்வின் நினைவில் இருப்பதற்கு என்ன முயற்சி செய்தீர்கள் என்பதை பாப்தாதா பார்த்து கொண்டு இருந்தார். நான் இன்னார் நான் இன்னார் என முயற்சி செய்தீர்களா? இயல்பாக இருக்கிறது தானே. பாடி கான்சியஸின் நேச்சர் உருவாகி இருக்கிறது தானே. அது அவ்வளவு உறுதியான நேச்சுரல் ஆகிவிட்டது. அதனால் இப்போது கூட சில நேரம் சில குழந்தைகளுக்கு ஆத்மா அபிமானியாக மாறும் நேரத்தில் பாடி கான்சியஸ் தன் பக்கம் கவர்ந்து இழுக்கிறது. நான் ஆத்மா என்று யோசிக்கிறீர்கள், ஆனால் தேக உணர்வு அவ்வளவு இயல்பாக இருக்கிறது. அதனால் அடிக்கடி விரும்பாத போதும் நினைக்காத போதும் தேக உணர்விற்கு வருகிறீர்கள். இப்போது இறந்து பிறந்த பிறவியில் ஆத்மா அபிமானி ஸ்திதியின், அதாவது உயிர் அபிமானி ஸ்திதி நேச்சரும் அப்படி நேச்சுரலாக இருக்க வேண்டும் என்று பாப்தாதா சொல்கிறார். நான் ஆத்மா என்று முயற்சி செய்ய வேண்டியது இருக்கக்கூடாது. எப்படி எந்த குழந்தையாவது பிறந்தால் எப்போது அதற்கு கொஞ்சம் புரிதல் வருமோ அப்பொழுது நீ யார், யாருடையவர் என அதற்கு அறிமுகத்தை கொடுக்கிறார்கள். அதே போல் எப்போது பிராமண பிறவி எடுத்தீர்களோ அப்போதே பிராமண குழந்தைகள் உங்களுக்கு பிறந்தவுடன் என்ன அறிமுகம் கிடைத்தது, நீங்கள் யார், ஆத்மாவின் பாடம் உறுதி செய்யப்பட்டது தானே. அதனால் இந்த முதலாவது அறிமுகம் நேச்சுரல் ஆகிவிட்டது. நேச்சுரலாகவும் நிரந்தரமாகவும் இருக்கும். நினைவு செய்ய வேண்டியது இருக்காது. அப்படி ஒவ்வொரு பிராமண குழந்தைக்கும் இப்போது நேரப்படி ஆத்மா அபிமானி நிலை நேச்சுரலாக இருக்க வேண்டும்.
சில குழந்தைகளுக்கு அந்த நிலை இருக்கிறது, யோசிக்க வேண்டியது இல்லை, நினைவு சொரூபமாகவே இருக்கிறார்கள். இப்போது நிரந்தரமாக நேச்சுரல் நினைவு சொரூபமாக மாறியே தீர வேண்டும். இந்த சிறிய நஷ்ட மோகா நினைவு சொரூபத்தின் பேப்பரே அனைத்து பிராமணர்களுக்கும் இறுதி தேர்வாக இருக்கும். அதனால் இந்த வருடம் என்ன செய்வீர்கள், இந்த வருடம் விசேஷமாக என்ன லட்சியம் வைப்பது என்று சில குழந்தைகள் கேட்கிறார்கள். சதா ஆத்ம அபிமானி நினைவு சொரூபமாகுக என்று பாப்தாதா சொல்கிறார். ஜீவன் முக்தி நிலை கிடைத்தே ஆக வேண்டுமானால் ஜீவன் முக்தி நிலை பெறுவதற்கு முன்னதாக உழைப்பிலிருந்து விடுபட்டவராகுங்கள். இந்த ஸ்திதி நேரத்தை அருகில் கொண்டு வரும், மேலும் உலகில் உள்ள உங்கள் எல்லோருடைய சகோதர சகோதரிகளையும் துக்க அசாந்தியிலிருந்து விடுபட வைக்கும். உங்கள் இந்த நிலை ஆத்மாக்களுக்கு முக்தி தாமத்தின் கதவை திறக்கும். அதனால் உங்கள் சகோதர சகோதரிகள் மீது கருணை வரவில்லையா? நாலாபுறங்களிலும் உள்ள ஆத்மாக்கள் எவ்வளவு கத்தி கொண்டு இருக்கிறார்கள். உங்கள் முக்தி எல்லோருக்கும் முக்தியை கொடுக்கும். நேச்சுரல் நினைவிலிருந்து சக்திசாலி சொரூபமாக எதுவரை ஆகியிருக்கிறீர்கள் என்பதை சோதனை செய்யுங்கள். சக்திசாலி சொரூபமாக மாறுவதே வீணானவற்றை எளிதில் முடிக்கும். அடிக்கடி உழைக்க வேண்டியது இருக்காது. இப்போது இந்த வருடம் பாப்தாதா குழந்தைகளின் மீது உள்ள அன்பால் எந்த ஒரு குழந்தையையும் எந்த ஒரு பிரச்சனையையும் உழைப்பதை பார்க்க விரும்பவில்லை. பிரச்சனைகள் முடிந்து சமாதான சக்திசாலி சொரூபம் இருக்க வேண்டும். இப்படி ஆக முடியுமா என்ன? தாதிகள் சொல்லுங்கள் முடியுமா? டீச்சர்கள் சொல்லுங்கள் முடியுமா? பாண்டவர்கள் சொல்லுங்கள் முடியுமா? பிறகு இப்படி இருந்தது தானே, இப்படி நடந்தது தானே, இப்படி நடக்கவில்லை என்றால் அப்படி ஆகியிருக்காது என்று சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. பார்த்தாதா இனிமேலும் இனிமையான விளையாட்டுகளை அதிகமாக பார்த்து விட்டார். என்ன நடந்தாலும் சரி, பிரச்சனை சொரூபம் 100 மடங்கு இமயத்தை விட பெரியதாக இருந்தாலும் உடல் மூலமாகவோ மனம் மூலமாகவோ மனிதர் மூலமாகவோ இயற்கை மூலமாகவோ வரும் பிரச்சனை சூழ்நிலை எல்லாம் உங்கள் சுயஸ்திதிக்கு முன்னால் ஒன்றுமே இல்லை. சுயஸ்திதியின் சாதனமாக இருப்பது சுயமரியாதை. சுயமரியாதை இயல்பான ரூபத்தில் இருக்க வேண்டும். நினைவு செய்ய வேண்டி இருக்கக்கூடாது. அடிக்கடி உழைக்க வேண்டியதாக இருக்கக்கூடாது. இல்லை, நான் சுய தரிசன சக்கரதாரி, நான் கண்மணி, நான் இதய சிம்மாசனதாரி என்று முயற்சி செய்யக்கூடாது. நீங்கள் அப்படியே இருக்கிறீர்கள். வேறு யாராவது ஆக வேண்டுமா என்ன? கல்ப முன்னர் யார் ஆகியிருந்தார்கள்? வேறு யாராவது ஆகியிருந்தார்களா? அல்லது நீங்களே ஆகியிருந்தீர்களா? நீங்களே ஆகியிருந்தீர்கள். நீங்களே இருக்கிறீர்கள். ஒவ்வொரு கல்பமும் நீங்களே ஆவீர்கள். இது நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. பாப்தாதா எல்லோருடைய முகத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் அதே கல்பம் முந்தையவர்கள். இந்த கல்பத்தை சேர்ந்தவர்களா அல்லது அநேக கல்பமாக இருப்பவர்களா? அநேக கல்பங்களை சேர்ந்தவர்களாக இருக்கிறீர்களா? யார் ஒவ்வொரு கல்பத்தில் இருப்பவர்களோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். அப்பொழுது நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது தானே. உங்களுக்கு பாஸ் சர்டிஃபிகேட் கிடைத்து விட்டது தானே, அல்லது கிடைக்க வேண்டுமா? கிடைத்து விட்டது தானே. கிடைத்து விட்டதா அல்லது பெற வேண்டுமா? கல்ப முன்னரே கிடைத்து விட்டது. இப்போது ஏன் கிடைக்காது? அதனால் சர்டிஃபிகேட் கிடைத்து விட்டது என்று நினைவு சொரூபமாக மாறுங்கள். அது பாஸ் வித் ஆனராக இருக்கலாம். இந்த வித்தியாசம் இருக்கும். ஆனால் அது நாமே தான். உறுதியாக இருக்கிறது தானே. அல்லது ரயில் வண்டியில் போக போக மறந்து கொண்டே போவீர்களா? விமானத்தில் போகும்போது பறந்து விடுமா? இல்லை சிவராத்திரியை நாலாபுறமும் ஊக்க உற்சாகத்தோடு கொண்டாட வேண்டும் என்று இந்த வருடம் உறுதியாக எண்ணத்தை வைத்தீர்கள். அப்படியே கொண்டாடினீர்கள் தானே. உறுதியான எண்ணத்தோடு எதை நினைத்தீர்களோ அது நடந்து விட்டது தானே. இது எந்த விஷயத்தின் அதிசயமாக இருக்கிறது? ஒற்றுமை மற்றும் உறுதி. 67 நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்று நினைத்தீர்கள். ஆனால் சில குழந்தைகள் அதைவிட அதிக நிகழ்ச்சிகளை நடத்தி இருப்பதை பாப்தாதா பார்த்தார். இது சக்திசாலி நிலையின் அடையாளம். ஊக்க உற்சாகத்தின் வெளிப்படை நிரூபணம். தாமாகவே நாலாபுறங்களிலும் செய்திருக்கிறீர்கள். அப்படியே எல்லோரும் ஒன்று கூடி ஒருவர் பிறரின் தைரியத்தை அதிகரித்து இப்போது நேரத்தை அருகில் கொண்டு வர வேண்டும். ஆத்மாக்களுக்கு முக்தி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை எழுப்புங்கள். எனினும் எப்போது உங்கள் யோசனையை நினைவு சொரூபத்திற்கு கொண்டு வருவீர்களோ அப்போது மீட்டிங்கும் நடக்கிறது. அப்போது அது நடக்கும். வெளிநாட்டவருக்கு விசேஷமாக சிநேக சந்திப்பும் மீட்டிங்கும் நடக்கிறது. பாரதவாசிகளுக்கும் மீட்டிங் நடக்கிறது என்பதை பாப்தாதா கேட்டார். அப்போது மீட்டிங்கில் சேவைக்கு மட்டும் திட்டமிட வேண்டாம், திட்டமிடுங்கள், ஆனால் பேலன்ஸாக செய்ய வேண்டும். அப்படி ஒருவர் பிறருக்கு ஒத்துழைப்பவராகுங்கள். அதனால் அனைவரும் மாஸ்டர் சர்வ சக்திவானாகி முன்னால் பறந்து செல்ல வேண்டும். வள்ளலாகி ஒத்துழைப்பு கொடுங்கள். விஷயங்களை பார்க்காதீர்கள். ஒத்துழைப்பு
ஒத்துழைப்பவராகுங்கள். சுயமரியாதையில் இருங்கள். மரியாதை கொடுத்து ஒத்துழைப்பவர் ஆகுங்கள். ஏன் என்றால் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் நீங்கள் உளமாற மரியாதை கொடுத்தால் அது மிக பெரிய புண்ணியமாக இருக்கின்றது. ஏன் என்றால் பலவீன ஆத்மாவை ஊக்க உற்சாகம் பெற வைப்பது எவ்வளவு பெரிய புண்ணியமாக இருக்கிறது. விழுந்தவர்களை தள்ளிவிடாதீர்கள், ஆறத் தழுவுங்கள். அதாவது வெளியே ஆறத் தழுவாதீர்கள். ஆறத் தழுவுங்கள் என்றால் அவர்களை பாப் சமானாக்க வேண்டும், ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இந்த வருடம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று கேட்டீர்கள் தானே? மரியாதை கொடுக்க வேண்டும், சுயமரியாதையில் இருக்க வேண்டும், சக்திசாலியாகி பிறரையும் சக்திசாலியாக்க வேண்டும். அவ்வளவுதான். வீண் விஷயங்களுக்கு போகக்கூடாது. யார் பலவீன ஆத்மாவோ அவர் பலவீனமாகவே இருக்கிறார். அவரது பலவீனத்தையே பார்த்து கொண்டு இருந்தால் எப்படி ஒத்துழைப்பவர் ஆவீர்கள்? ஒத்துழைப்பு கொடுத்தால் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். இதுதான் எல்லாவற்றையும் விட எளிய முயற்சி. வேறு எதையும் செய்ய முடியவில்லை என்றாலும் ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வாதங்களை பெறுவது எல்லாவற்றையும் விட எளிய முயற்சியாக இருக்கிறது. மரியாதை கொடுங்கள். புகழுக்கு தகுந்தவராக மாறுங்கள். மரியாதை கொடுப்பவரே அனைவரது மரியாதைக்கு உரியவர் ஆகிறார். எந்த அளவு இப்பொழுது மரியாதைக்கு உரியவர் ஆவீர்களோ அதே அளவு ராஜ்ய அதிகாரியாகவும் பூஜைக்கு உரிய ஆத்மாவாகவும் ஆவீர்கள். கொடுத்து கொண்டே செல்லுங்கள். பெறவே வேண்டியதில்லை. பெற்று கொடுப்பது பிஸ்னஸ் செய்பவர்களின் வேலை. நீங்கள் வள்ளலின் குழந்தைகளாக இருக்கிறீர்கள். மற்றபடி நாலாபுறங்களில் உள்ள குழந்தைகளின் சேவையை பார்த்து பார்த்தாதாவிற்கு மகிழ்ச்சி. எல்லோரும் நன்றாக சேவை செய்திருக்கிறீர்கள். எனினும் இப்போது இன்னும் முன்னேற வேண்டும். வார்த்தை மூலமாக எல்லோரும் நல்ல சேவை செய்திருக்கிறீர்கள். சாதனங்கள் மூலமாகவும் சேவையின் ரிசல்ட் நன்றாகவே வந்திருக்கின்றன. அநேக ஆத்மாக்களின் புகார்களையும் முடித்து விட்டீர்கள். கூடவே நேரத்தின் தீவிர வேகத்தை பார்த்து நீங்கள் கொஞ்சம் ஆத்மாக்களுக்கு மட்டும் சேவை செய்யக்கூடாது. ஆனால் உலகில் அனைத்து ஆத்மாக்களுக்கும் முக்தி கொடுப்பது நீங்களே நிமித்தமாக இருக்கின்றீர்கள். ஏனென்றால் நீங்கள் தந்தைக்கு துணையாக இருக்கிறீர்கள். அதனால் நேரத்தின் வேகப்படி இப்பொழுது ஒரே நேரத்தில் 3 சேவைகளையும் ஒன்றாக செய்ய வேண்டும் என்று பார்த்தாதான் விரும்புகிறார். ஒன்று வார்த்தை, இரண்டாவது சுயத்தின் சக்திசாலி ஸ்திதி, மூன்றாவது உயர்ந்த ஆன்மீக வைப்ரேஷன். நீங்கள் எங்கே சேவை செய்தாலும் அங்கே அப்படி ஆன்மீக வைப்ரேஷனை அனுப்புங்கள். அந்த வைப்ரேஷனின் பிரபாவத்தில் எளிதாக கவர்ச்சிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். பாருங்கள், இப்போது கடைசி பிறவியிலும் உங்கள் எல்லோருடைய ஜட சித்திரங்களும் எப்படி சேவை செய்கின்றன. ஏதாவது வார்த்தைகளை பேசுகிறதா? வைப்ரேஷன் அப்படி இருக்கிறது. அதனால் பக்தர்களின் பாவனைக்கு பலன் எளிதாக கிடைக்கிறது. அப்படி வைப்ரேஷன் சக்திசாலியாக இருக்க வேண்டும். வைப்ரேஷனில் அனைத்து சக்திகளின் கிரணங்களும் பரவ வேண்டும். வாயுமண்டலம் மாற வேண்டும். வைப்ரேஷன் அப்படிப்பட்ட பொருளாக இருக்கிறது. அது உள்ளத்தில் முத்திரை பதிக்கிறது. யாராவது ஆத்மாவை பற்றி நல்லது அல்லது கெட்ட வைப்ரேஷன் உங்கள் உள்ளத்தில் அமர்ந்து விட்டால் அது எவ்வளவு நேரம் ஓடுகிறது என்ற அனுபவம் உங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. நீண்ட நேரம் ஓடுகிறது. அதை அகற்ற முயற்சி செய்தாலும் அகழ்வது இல்லை. யாரை பற்றி கெட்ட வைப்ரேஷன் அமர்ந்து விட்டால் எளிதில் விலகுகிறதா? அப்படி உங்கள் அனைத்து சக்தி கிரணங்களின் வைப்ரேஷன் முத்திரையின் வேலை செய்யும். வார்த்தைகளை மறக்கலாம், ஆனால் வைப்ரேஷனின் முத்திரை எளிதில் விலகுவதில்லை. உங்களுக்கு அனுபவம் இருக்கிறது தானே? குஜராத்தும் பாம்பேயும் என்ன ஊக்க உற்சாகத்தை காட்டினீர்களோ அதற்கும் பாப்தாதா பல கோடி மடங்கு வாழ்த்து கொடுக்கிறார். ஏன்? என்ன விசேஷம் இருந்தது? ஏன் வாழ்த்து கொடுக்கிறார்? பெரிய பெரிய நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் குறிப்பாக ஏன் வாழ்த்து சொல்கிறார்? ஏனென்றால் 2 பக்கமும் ஒற்றுமையின் உறுதியும் விசேஷம் இருந்தது. எங்கே ஒற்றுமையின் உறுதி இருக்குமோ அங்கே 1 வருடத்திற்கு பதிலாக 1 மாதம் 1 வருடத்திற்கு சமமாகிறது. குஜராத் பாம்பே கேட்டீர்களா? நல்லது. இப்போது நொடியில் ஞான சூரிய ஸ்திதியில் உறுதியாக இருந்து நாலாபுறங்களிலும் பயத்தில் இருக்கும் தடுமாற்றத்தில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு சர்வ சக்திகளின் கிரணங்களை பரப்புங்கள். அதிக பயத்தில் இருக்கிறார்கள், சக்தி கொடுங்கள். வைப்ரேஷனை பரப்புங்கள். நல்லது. பாப்தாதா ட்ரில் செய்ய வைத்தார். நாலாபுறங்களில் உள்ள குழந்தைகளின் விதவிதமான அன்பு நினைவுகள், செய்தி கடிதங்கள், இமெயில் எல்லாம் தந்தையிடம் வந்து சேர்ந்திருக்கின்றன. எனது நினைவையும் கொடுங்கள், எனது நினைவையும் கொடுங்கள் என்று ஒவ்வொருவரும் சொல்கிறார்கள். ஒவ்வொரு அன்பான குழந்தையின் அன்பும் பாப்தாதாவிடம் வந்து சேர்ந்து விட்டது என்று பாப்தாதா சொல்கிறார்.
தொலைவில் அமர்ந்திருந்தாலும் பாப்தாதாவின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். அதனால் நினைவை கொடுங்கள் என்று யாரெல்லாம் சொன்னீர்களோ அவர்களின் நினைவு பாப்தாதாவிடம் வந்துவிட்டது. இந்த குழந்தைகளின் அன்பு தந்தையின் அன்பும் குழந்தைகளை பறக்க வைக்கின்றன. நல்லது. நாலாபுறங்களில் உள்ள மிக உயர்ந்த பாக்கியவான் குழந்தைகளுக்கு, கோடியில் சில விசேஷ ஆத்மாக்களுக்கு, சதா சுய மரியாதையிலிருந்து பிறருக்கு மரியாதை கொடுக்கும் சேவதாரி குழந்தைகளுக்கு, சதா நினைவு சொரூபத்தில் சக்தி சொரூபத்தில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு, சதா ஆடாத அசையாத ஸ்திதி ஆசனத்தில் உறுதியாக இருக்கும் சர்வ சக்தி சொரூப குழந்தைகளுக்கு பாப்தாதாவி அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாதியோடு உங்களை பற்றி பாப்தாதாவிற்கு விசேஷ மகிழ்ச்சி இருக்கிறது. மகிழ்ச்சியே பிரம்ம பாபா எப்படி இதை செய்ய வேண்டும், இப்போது செய்ய வேண்டும் என்று எப்படி அனைவருக்கும் கட்டளை கொடுத்தாரோ அப்படி நீங்களும் பிரம்ம பாபாவை பின்பற்றி இருக்கிறீர்கள். விசேஷமாக இந்த விஷயத்தில் மகிழ்ச்சியாக இருக்கவே செய்கிறோம். எனினும் நீங்கள் நிமித்தமாக இருக்கிறீர்கள் தானே. அப்படி உறுதியான எண்ணத்தை எழுப்பினீர்கள். அதனால் நாலாபுறங்களிலும் வெற்றியாக இருக்கிறது. அதனால் உங்களிட ஆன்மீக சக்தி மிக மறைமுகமாக நிறைந்திருக்கிறது. உடல்நிலை நன்றாக இருக்கிறதா? ஆன்மீக சக்தி அவ்வளவு நிறைந்திருக்கிறது. அதனால் உடல்நிலை ஒன்றுமே இல்லை, அதிசயமாக இருக்கிறது தானே. தாதிகள் சந்திப்பதை பார்த்து பாபாவை தாதியாக இருந்தால் நாமும் சந்திக்கலாம் என்று எல்லோருடைய உள்ளத்திலும் தோன்றுகிறது. நீங்களும் தாதியாவீர்கள். இப்போது பாப்தாதா உள்ளத்தில் திட்டத்தை உருவாக்கி இருக்கிறார். அதை கொடுக்கவில்லை. யார் சேவை செய்வதற்கு பிரம்ம பாபாவின் சகார காலத்தில் சேவையின் ஆதி ரத்தினங்களாக வந்தார்களோ அந்த குழுவை உறுதி செய்ய வேண்டும். நீங்கள் செய்யும் பொழுது இந்த டூட்டி உங்களுடையது. உங்கள் உள்ளத்தில் எண்ணமும் இருக்கிறது தானே. ஏனென்றால் தாதிகள் உங்களுடைய ஒற்றுமை மற்றும் உறுதியான குழு எப்படி உறுதியாக இருக்கிறதோ அப்படி ஆதி சேவரத்தினங்களின் குழுவும் உறுதியாக இருக்க வேண்டும். இது மிக மிக அவசியமாக இருக்கின்றது. ஏனென்றால் சேவையோ அதிகமாக வேண்டும். அதனால் குழுவின் சக்தி எதை வேண்டுமோ அதை செய்ய முடியும். குழுவின் அடையாள நினைவு வார்த்தையாக 5 பாண்டவர்கள் இருக்கிறார்கள். நினைவார்த்தமாக 5 இருக்கிறார்கள். எனினும் அந்த குழுவின் அடையாளம் நல்லது. இப்போது யார் சகார பிரம்ம காலத்தில் இருந்து சென்டரில் இருக்கிறார்களோ, சேவையில் இருக்கிறார்களோ அவர்கள் எழுந்து நெல்லுங்கள். சகோதரர்களும் இருக்கிறார்கள். பாண்டவர்கள் இல்லாமல் கதி இல்லை. இங்கே கொஞ்சம் பேர் இருக்கிறீர்கள், ஆனால் இன்னும் பலரும் இருக்கிறார்கள். குழுவை ஒன்று சேர்க்கும் பொறுப்பு இவருடையது, அதாவது ஜானகி தாதி. இவர் முதுகெலும்பாக இருக்கிறார். மிக நல்ல நல்ல ரத்தினங்கள் இருக்கிறார்கள். நல்லது. எல்லாம் நன்றாகவே இருக்கின்றன. ஏதாவது செய்து கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் குழுவிற்கு மகத்துவம் இருக்கிறது. கோட்டை உறுதியாக இருக்கிறது. நல்லது. வரதானம். சுயமரியாதையின் ஆசனத்தில் அமர்ந்து ஒவ்வொரு பிரச்சனையையும் கடந்து செல்லும் சதா வெற்றியாளராகுக. நான் வெற்றி ரத்தனம் மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற உங்கள் சுயமரியாதையின் ஆசனத்தில் சதா உறுதியாக இருங்கள். அப்போது ஆசனம் எப்படியோ அப்படி லட்சணம் வரும். எந்த பிரச்சனை முன்னால் வந்தாலும் உங்கள் இந்த ஆசனத்தில் செட் ஆகுங்கள். ஆசனத்தில் இருப்பவரின் கட்டளையே ஏற்றுக்கொள்ளப்படும். ஆசனத்தில் இருந்தால் வெற்றி பெறுவீர்கள். சங்கம யுகமே சதா வெற்றி பெறுவதற்கான யுகம். இந்த யுகத்திற்கு வரதானம் இருக்கிறது. அதனால் வரதானியாகி வெற்றி பெறுங்கள். ஸ்லோகன். அனைத்து ஆசைகளையும் வெற்றி பெறுபவரே சிவசக்தி பாண்டவ சேனையாக இருக்கிறார். தேங்க்ஸ் பாபா. ஓம் சாந்தி.